ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீ டுடே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி மதியம் லஞ்ச் பாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், கருணக்கிழங்கு பொரியல் தாங்க. இது நேற்று நைட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்த சாம்பார் தோசை மாவுங்க. நேற்று வந்து ஒரு டெத்துக்கு போயிட்டு வரைக்கும் மணி 10 மணி ஆகிடுச்சுங்களா. சரி, அம்மா வீட்டில் சாம்பார் தோசை மாவுமே வாங்கி தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. காலையில் பார்த்தா அவ்வளோ ஜாமாங்க. சரி, உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா மணி எப்பயும் போல் எழுந்திரிச்சு தொழுதுட்டு உட்காந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது மணி 6 மணி ஆகிடுச்சி. சரி, இதுக்கு மேலே உட்காந்தா சரி வேணும்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் பையனுக்கு என்ன சரி யோசனை பண்ணி பார்த்து சாம்பார் சாதமே செஞ்சிடலாம். காய்கறி எதுவுமே இல்லை, வெறும் சாம்பார் சாதம் கருணக்கிழங்கு பொரியலுமே செஞ்சு கொடுத்துலாம் சொல்லிட்டு அதையுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. உங்கள் வீட்டில் என்ன பசங்களுக்கு செஞ்சு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். காய்கறி என்ன இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி காய் பொரியல் என்ன செஞ்சுருக்கலாம். சரி, இதுவே இருந்துச்சு, இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுத்துட வேண்டியதாங்க. அதாங்க நம்மளோட வேலை. நான் நிறையா வீடியோ போட்டிருக்குறேங்க. என்னோடய வீடியோ லாங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேங்க. என்னோடய வீடியோக்கு எல்லாமே ரீச் ஆகணும்னா உங்களோட உறுதுணை, உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணுங்க. கண்டிப்பாக என்னை ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வேணும். அடுத்து அவ்வளோதாங்க, ஜாமான் கழிட்டு துணி துவைச்சிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நிறைய வேலை, வீடு துடைக்கிற வேலைலாம் இருக்குதுங்க. பாருங்கள், அடுத்து என்னோடய ஜன்னலில் வந்து எட்டி பார்க்குறாங்க, அவனுக்குமே சாப்பாடு வச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.